இந்த உலகத்தில் விஷ்ணுவுக்கே தலை வணங்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் விஷ்ணுவே தலை குனிந்த ஒரு கோவில் இருப்பது தெரியுமா? அந்த அதிசயமான இடம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு மறைக்கப்பட்ட தெய்வ ரகசியம். ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் ஒரு கேள்வியில் சிக்கினர். ஞானத்தின் உச்சி யார், சிவனா, விஷ்ணுவா அல்லது முருகனா? அப்போது எல்லோரின் பார்வையும் ஒரு இளம் தெய்வத்தின் மீது சென்றது. அது முருகன் வயதில் இளையவர். ஆனால் ஞானத்தில் எல்லையை கடந்தவர் விஷ்ணுவே முருகனை சந்திக்க வந்தார். அந்த தருணம் சாதாரண சந்திப்பு இல்லை. பிரபஞ்ச ஞானம் முன்வணங்கிய நொடிதான். அது சில பழமையான கதைகள் சொல்கின்றன. அந்த கோவிலில் விஷ்ணு முருகனுக்கு மரியாதை செலுத்தியதாக, அதனால் தான் அந்த தலம் இன்றும் சக்தி நிறைந்த இடமாக பார்க்கப்படுகிறது. முருகன் ஒரு போர்க்கடவுள் மட்டுமில்லை, அவர் குரு, அவர் ஞானத்தின் வடிவம். அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சிவனே அமைதியாக கேட்டார், விஷ்ணுவே வணங்கினார். அதனால் தான் தமிழர் அவரை தமிழ் கடவுள் என்று அழைக்கிறார்கள். இன்னும் இப்படி மறைக்கப்பட்ட கோவில் ரகசியங்களையும் தெய்வ உண்மைகளையும் தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.